அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயசே குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. ஆதித்யங்கிற சூரிய பகவானையும், சோமன் என்கிற சந்திர பகவானையும், மங்களம் என்ற செவ்வாய் பகவானையும், புதன் என்ற புத பகவானையும், குரு என்ற குரு பகவானையும், சுக்கிரன் என்ற சுக்கிர பகவானையும், சனி என்ற சனி பகவானையும், ராகு என்ற ராகுவும், கேது என்ற கேதுவும் இந்த நவகிரகத்து உண்டான மந்திரம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய் குருகனே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம் நவகிரகத்தினுடைய நல்லாசியுடன் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் என்ற பரிபூரணமாக இறைவனுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு, மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பீர சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்கொண்டாம் மேனி நுங்காது தூக்குண்டும் துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் தப்பாய் சார்வாள் தமக்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 சித்திரை மாதம் 20ஆம் தேதி, உத்தராயண காலம், வசந்த ருது. சூரிய உதயம் இன்று காலை 5:57 வரை, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்று கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5:30 வரை. இன்று சுபஹோரை காலை 7 முதல் 10 வரை, 10 to 11 வரை, மாலை 2 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய கிரக நிலவரம்: இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டமாகப்பட்டது பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை காலம் 3 முதல் 4:30 வரை. இந்த சூலம் மேற்கு வடமேற்கு திசையாகும். பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு வடமேற்கு திசையில புதிதாக பயணம் மேற்கொள்ள விரும்பும் அன்பர்கள் சற்று வெள்ளம் மறந்து செல்வது இந்த சூலத்துக்கு உண்டான பரிகாரமாகும். இந்த தேய்பிரை திவிதை திதி நள்ளிரவு 2:38 வரை, அதன் பின்பு திரிதை திதி. இன்று கீழ்நோக்க உள்ள விசாக நட்சத்திரம் காலை 7 வரை, அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி, கார்த்திகை, மிருகசிஷம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாரபலன் நன்றாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகம் முந்திய காலம். இந்த யோகம் வரியன் நாம யோகம் இரவு 10:35 வரை, அதன் பின்பு பரிகம் நாம யோகம். இன்றைய கரண நேரம் தைதூல கரணம் பகல் 1:54 வரை, அதன் பின்பு கரசை கரணம். நள்ளிரவு 3:02 வரை, அதன் பின்பு வனசை கரணம். இந்த சூரியனுடைய ராசி மேச ராசி, சந்திரனுடைய ராசி விருச்சிகம். இன்றைய நித்திய நாம யோகம் மரண யோகமாக உள்ளது. இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ராசி பரணி நட்சத்திரம். மேச ராசிக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது. சற்று சந்திராஷ்டம காலத்துல நீங்க சற்று கவனமாக இருந்து வரணும். தேவையில்லாத விஷயத்துல பேசி பிறருக்கு மனதில் புண்பட அளவுக்கு நம்மளும் நடந்துக்க கூடாது. நம்மளுக்கு அந்த சூழ்நிலை நம்மளும் உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்து. அதனால இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி ஈடுபடாமல் இருப்பது, மௌனமாக இருப்பது கால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த சந்திராஷ்டம் பரணி நட்சத்திரம்
இந்த மேசராசி இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமாகவே தாக்கம் இருக்கும். மற்றது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆகவே சற்று கவனமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. இந்த திதி சுனியம் பெறும் ராசி தனுசு மீனம் ஆகும். இந்த விவாக சக்கரம் மேற்கு திசையாகும். இந்த நேத்திரம் 2 ஜீவன் 1 பங்காக உள்ளது. இன்றைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானையும் பெருமாளை சூரிய நாராயணன் சொல்லி வழிபாடு செய்து கொள்வதே சிறந்தது. ஆகவே இந்த சூரிய பூஜை அனைத்து விதமான மங்களத்தை வாரி வழங்கும். இன்றைய நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் யோகத்துக்கும் தகுந்தாற்படி நம்மளுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும். ஆகவே இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் பெருமாளை சென்று தரிசனம் செய்வது கால சிறந்ததாக இருக்கும். இன்று சிராத திதி திவிதை திதியாகும். அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கும்போது இதுதான் சிராத திதி. அது திவிதை திதி சிராதம் செய்யலாம். 12 ராசிக்குண்டான லக்னம் நேரம் அதிகாலை 4:55 முதல் 6:37 வரை மேச லக்னம், 6:37 முதல் 8:31 வரை ரிஷப லக்னம், காலை 8:31 வரை 10:37 வரை மிதுன லக்னம், காலை 10:37 முதல் பகல் 12:49 வரை கடக லக்னம், பகல் 12:49 முதல் 2:55 வரை சிம்ம லக்னம், பகல் 2:55 முதல் மாலை 4:55 வரை கன்னியா லக்னம், மாலை 4:55 முதல் 6:55 வரை துலா லக்னம், 6:55 முதல் 9:01 வரை விருச்சிக லக்னம், இரவு 9:01 முதல் 11:13 வரை தனுசு லக்னம், இரவு 11:13 முதல் 1:19 வரை மகர லக்னம், நள்ளிரவு 1:19 முதல் 3:13 வரை கும்ப லக்னம், அதிகாலை 3:13 முதல் 4:52 வரை மீன லக்னம். இது 12 லக்னத்துக்கு உண்டான நேரங்கள். இனி ஹோரை பலன். ஹோரை அறிந்து அனைத்து செயல்கள் செய்வது நம்மளுடைய காரிய சித்திக்கு உண்டான நேரம் காலம். ஆகவே பெரியவர்கள் சொல்லக்கூடிய தன்மை ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் கிரக நிலை ஒரு நாளுக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்யும், என்னென்ன நேரத்தில் அந்த கிரகத்தினான தாக்கம் இருக்கும், அந்த 1 மணி நேரத்துக்கு எந்த கிரகம் ஆதிக்கத்திலே இருப்பாங்க ஒவ்வொரு கிழமையில அப்படிங்கிறது அவங்க விரிவாக தெளிவாக சுருக்கமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹோரை பலன். ஆகவே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முதலில் வரக்கூடியது சூரிய பகவானுடைய ஹோரை. ஆனால் சூரிய பகவானை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளணும். ஜபா குஷ்ம சங்காசம் காசிபியம் மகதிதம் தமோபரி சர்வ பாவகனம் பிரணோஸ்பதி திவாகரம் என்ற மந்திரம் மனதார வேண்டி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யணும். காலையில் முதல் சூறை சூரிய பகவானுடைய ஹோரை. ஆகவே 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, பகல் 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை,
நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. ஆகவே இன்றைய தினம் 24 மணி நேரத்துக்கு உண்டான ஹோரை. அந்த ஹோரை அறிந்து நம்ம செயலாற்றும் போது சித்தர்களுடைய வாக்கு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஹோரை அறிந்து நம்ம செயலாற்றும் போது கிரகத்துண்டான பலம் நம்மளுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் சூரிய ஹோரை என்பதால் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹி பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாதுங்கிற மந்திரம் சொல்லி வழிபாடு செய்து வரணும். அதே தமிழ் மந்திரம் சூரியனுடைய சீலாய் வாழ சீரருள் புரிவாய், ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் போற்றி. இந்த மந்திரம் மனதார வேண்டிட்டு வரணும். அதனால இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு தியானம் செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியவை உண்டாகும். சூரியனுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். சூரியனால அதிகாரத்தன்மை நம்மளுக்கு அதிகமாக உண்டாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த சூரிய பகவானை காலையில வழிபாடு செய்யும் போது அனைத்தும் நம்மளுக்கு பெற்றுத்தருவ அந்த சூரிய பகவான். இனி 12 ராசிக்கு உண்டான ராசி பலன். மேச ராசி, இந்த ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியது மேசராசி. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, விழிப்புடன் இருக்கணும். சுறுசுறுப்பாக செயல்பட்டால் விழிப்புணோடு இருக்கணும். வேண்டிய நாளாக அமையணும். நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அந்த நாளாக நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால இன்றைய தினம் மனதார வேண்டிக் கொள்வது. நிதி பொறுத்தவரை உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த விதமான முடிவை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் முதலீடு செய்யும் போது முன்னெச்சரிக்கையாக இருந்து செயலாற்றுவது சிறந்தது. நிறைய சிந்திக்கணும். பிறர்கிட்ட கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ, இந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்கினால் நம்ம திருப்பி செலுத்த முடியுமா, நம்மளுடைய பொருளாதார நிலை என்னங்கிறது கவனம் செலுத்தணும். அதே போல் அதிகமான முதலீடு செய்வதை தவிர்க்கணும். அதனால் இந்த இதுதான் நம்மளுக்கு மேசராசியில் அடங்கிய கிரகம் நம்மளுக்கு பல வகையில் நம்மளுக்கு நன்மை நடக்குது. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் செவ்வாய் பகவான் இந்த கிரக நிலை பார்த்த அளவு இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த செவ்வாய் கிரகம் நம்மளுக்கு சரியான முறையில் இயங்காதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான குறைபாடு நம்ம சரி செய்து கொள்வதே சிறந்தது. நம்ம உடம்புல எனர்ஜி குறைவா இருக்குது, அது எதாவது ஒன்று செய்யணும், ரொம்ப டைட்னஸ் கொடுக்குது, ஊக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த ஆரோக்கியத்துக்கு உண்டான வழி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால உடற்பயிற்சி செய்து கொள்வது இந்த தினம் சிறந்ததாகவே அமையும். அதனால உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடத்தில் சென்று உடற்பயிற்சி கற்றுக்கொள்வது இன்னும் சிறந்தது. உடற்பயிற்சி தெரிந்தவர்கள் தவறாம உடற்பயிற்சி செய்து வருவது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். பயணம் கொள்ளும் போது இரவு பயணம் தவிர்ப்பது நல்லது. அதனால நண்பர்கள், உறவினர் மற்ற சகோதரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். அதனால சகோதரிட்ட சற்று இறங்கி போவதே சிறந்தது. அன்பு செலுத்தணும் அவங்ககிட்ட. பரிவு, பாசம் அப்படிலாம் உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நடிக்க தெரியாது, நேரடியாக பேசிடுவாங்க. அதனால பகையெல்லாம் உண்டாகும். அதனால சகோதரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பரிவா நடந்து கொள்வதே சிறந்தது. நண்பர்கிட்ட கூட நல்ல பணியிடத்துல கூட அதே மாதிரி உழைப்புக்குண்டான மரியாதை நம்மளுக்கு வேணுங்கிறது நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க.
என்ன உழைப்பு நம்மளுக்கு என்ன எப்போ அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்துயிருக்கு கிடைக்கும். அதனால் இந்த தினம் நம்மளுக்கு உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பதே சிறந்தது, நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு அனைத்து விதமான கிரக நிலை சாதகமாகவும் பாதகமாகவும் அமர்ந்து உள்ளது. உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருப்பது சற்று மன தொய்வு உருவாகும். இது ஒரு காரணம். தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் பொருளாதாரம் மேன்மை அடையும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். பண பற்றாக்குறைங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆகவே இந்த தினம் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சனி பகவான் உங்களுக்கு சற்று குறைபாடாக செயலாற்றினாலும் 7.5 சனி காலம், விரே சனி ஆச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். குரு பகவான் இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இறுதியில் உங்கள் குருபலன் முயற்சி ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான் மே 26 உச்சம் அடைவதால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே சற்று மனம் தளராமல் செயலாற்றி கூடுதல் கவனம் குடும்பத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது கால சிறந்ததாக இருக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்கும் போது உறவினர் மனைவி மூலமா கணவன் மூலமா உறவு முறையில சற்று நிதானித்து சென்று வருவது பேசுவது சிறந்ததாகவே அமையும். ஆகவே மொத்தத்தில் இந்த மேசராசிக்கு இன்றைய தினம் அமோகமான பலன். சற்று ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தைரியத்தோடு செயலாற்றி முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசியில் அடங்கிய நட்சத்திரம் கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசிஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது ரிஷபராசி. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பானுவாரம். சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். 12இல் மறைந்து இருப்பது சற்று ஏற்ற இறக்கம் கொடுக்கும். உடல் சற்று கவனமாக இருக்கணும். உடல்ல ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இருப்பது சிறந்தது. அவை மிகவும் கவனமாக செயலாற்றுவது சிறந்தது. பலங்கள் நல்லா தரக்கூடிய தன்மை. இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு யாரும் சொல்றாங்களோ அதுவே நம்பிக்கை. கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, கிரகத்து மேல நம்பிக்கை, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை, கிரகத்து மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாமல் நீங்க நிதானித்து இருப்பது சிறந்தது. பொருளாதார நிதி நிலை சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க ராசியில சுக்கிர பகவான் இருப்பதால் பண புழக்கம் ஜாஸ்தி இருக்கும். வங்கியுடைய இருப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். பேலன்ஸ் அதிகரிக்கும். பொருளாதார சிறப்படையறதுக்கு இது ஒரு காரணம். நீங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு செயலாற்றக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமாக விஷயங்கள் நீங்க எடுத்து செய்யும் போது உங்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும். பேசும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்றைய தினம் நடந்து கொள்வதே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். எதிராளி என்ன பேசுறாங்க அது தகுந்தபடி நம்ம பேசி சமாதானமாக இருப்பது கால சிறந்தது. உங்க ராசிக்கு 11ஆம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பொருளாதார சிறப்படையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவரத்துக்கு ஒரு காரணமாக அமையும். நேரத்தை வீணடிக்காமல் நீங்க உழைப்பீங்க. மறைமுகமாக இருந்த எதிரிகள்லாம் மறைந்து போயிடுவார்கள். இந்த தினம் புதிதாக திருமணத்துக்கு தயாராக இருக்க அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். மகிழ்ச்சியான தருணமே சொல்லலாம். ஆகவே சந்திர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசம் பெற்றிருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி நீசம் பெற்று இருப்பது மனதில் ஏதேனும் ஒரு கலக்கம், ஒரு பயம், தன்னலமற்ற செயலாகவே செயலாற்றும். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் வந்துருமோங்கிற ஒரு அச்சத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு உடலும் மனமும் உறுதியான நிலையில இல்லாமல் ஆக்கும். அது உறுதியாக்கி கொள்வது இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு தேவை. மனக்கலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசோர்வு உருவாகும்.
கவலைகள் பிறக்கக்கூடிய காலம். அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இந்த தினம் சிறந்தது. ஆகவே உடற்பயிற்சி மேற்கொள்வது இந்த தினம் இன்னும் பொதுவான பலனாகவே அமையும். ஆகவே இந்த வாரத்திலும் சரி, இந்த நாளும் சரி, இந்த மாதமாக இருந்தாலும் சரி, மிகவும் நிம்மதியாகவும் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. உற்றார் உறவினர்களுடைய ஒப்பீனியன் கேட்கக்கூடிய தன்மை அறவே உங்களுக்கு பிடிக்காது. நம்முடைய ஆலோசனை நம்மளே பேசி முடித்து கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிகர் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை. ஆகவே சொந்த வீடாக இருந்தாலும் சொந்த சொத்தாக இருந்தாலும் இது நம்மளே பராமரிக்கணும் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதனால பூர்வீகத்துல சரி, தனியாகவே சரி, ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இயங்குவதால் சொத்து சுகம் வந்து சேரக்கூடிய காலம். ஆகவே இந்த காலத்துல ரிஷபராசிக்காரர்கள் மனம் எப்பவுமே தளராமல் மனம் ஆளும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆளுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே அந்த ஆளுமை தன்மையால் குடும்பம் மேன்மை அடையும். பிறருடைய ஆலோசனை இல்லாமல் செயலாற்றுவீங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் உங்களுக்கு தொழில் மேன்மை அடையும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை, இடம் மாற்றம் உருவாக்கக்கூடிய தன்மை. ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு குழப்பம், இந்த இடத்துல வேலை செய்யலாமா, வேற இடம் மாறலாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கிரக நிலை சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக இடம் மாற்றத்துக்கு நீங்க தயாராகலாம். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில அடங்கிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் முழு நட்சத்திரம், புனர்பூஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி இந்த மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அமோகமான காலம். உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்து சூரியனோட சேர்ந்து இருப்பது வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். உங்களுக்கு என்ன துறைகளில் நீங்க இருந்தாலும், என்ன செயலாக இருந்தாலும், ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களை கதவு தட்டும் சொல்லும். பொதுவாகவே இந்த வாரமாக சரி, சூரியனும் புதன் மாறுற வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். ஆகவே இது விடாமுயற்சியால் நீங்க கவனமாக இருந்து வரக்கூடிய காலம். ஆனால் வேலையிலும் சரி, முக்கியமான முடிவுகளை எடுக்க இது ஒரு நல்ல நேரம். நீங்க என்ன வேலையில இருந்தாலும் முடிவு எடுத்துக் கொள்வது நீங்க சிறந்தது. ஆனால் புதிய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால புதிய புதிய கம்பெனிகள் எல்லாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். நீங்க ஒரு வியாபாரிகளாக இருந்தால் புதிய லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு நீங்க இடம் மாற்றி அமைத்து அதுக்குண்டான தொழில் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே குரு பகவான் உங்க ராசியிலே அமர்ந்து இருப்பதால் 7ஆம் பார்வையை பார்ப்பதால் உங்க மனைவி மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். மனைவி மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்புனால் உங்களுக்கு பொருளாதார உயர்வுக்கு நீதிநிலை நெருக்கடியிலிருந்து நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த தினம் சிறப்பாக செயலாற்றி உங்களிடம் இருக்கக்கூடிய மூலப்பொருள் எதுவாக இருந்தாலும் அது சரி பார்த்து கொள்வதே சிறந்தது. வீட்டு பத்திரமாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், பேங்குடைய பேலன்ஸ் பாஸ்புக் இருந்தாலும், எப்படி வாங்கியிருந்தாலும் அது ஒரு முறை நீங்க சரி பார்த்து கொள்வதே சிறந்தது. அதனால உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய தன்மை. அதனால் ஆரோக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு சீராகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. குரு பகவான் ராசியில இருப்பதும் சூரிய பகவான் 11ஆம் இடம் புதனோட சேர்ந்திருப்பது சிறந்ததாகவே அமையும். ஆகவே இந்த தினம் சிறப்பாக செயலாற்றி இந்த தினம் நம்மளுக்கு மே மாதம் 14ஆம் தேதி வரை சற்று வேலையில் அவசரப்படாமல் இருப்பதே சிறந்தது. எந்த விதமான செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு புதிய திட்டங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. அல்லது தெளிவான முடிவு, தெளிவான திட்டம், தெளிவான செயல் அனைத்தும் எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இது எதிரே பார்க்கல, ஆனால் இது லாபத்துல அதனால நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான தன்மையும் உங்களுக்கு உருவாகும்.
உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 12லே அமர்ந்து இருப்பதால் பூர்வீக ஸ்தானம் பலம் பெற்று செயலாற்றக்கூடிய தன்மை. உங்கள் 4ஆம் அதிபதி உங்கள் ராசியாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் இயங்குகிறார். அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை. 9லே ராகு இருப்பது உங்களுடைய கடமை ஏதேனும் பாக்கி இருந்தால் அது நிறைவேற்றிக் கொள்வது சிறந்தது. இதனால உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் சற்று தடை ஏற்படாமல் இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அப்புறம் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இதுவே உங்களுக்கு ஒரு தோல்வியாக முடியும். ஒரு வேலை ஒரு செயல் நீங்க எடுத்துட்டா இந்த காலத்துல இன்றைய தினம் உடனே முடித்து கொள்வதே உங்களுக்கு மேன்மை நல்கும். கடகராசி அன்பர்கள், மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடகராசியில அடங்கிய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முழு நட்சத்திரமாக இருக்குது. ஆகவே இந்த கடகராசிகள் உணர்ச்சி பூர்வமான சமநிலையாக மற்றும் கவனமாக அணுகுமுறை தேவைப்படும் நாளாக இருக்குது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ, மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படபடப்பாக தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும், தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே இந்த தினம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத செயல்கள் நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். உங்களுடைய எண்ணமே உங்களுக்கு புரிதலாக அமையும். அதனால உங்களுக்கு சில சவால்களை அதே போல சமயத்தில் புதிய கொண்டு வரும். அந்த புதிய சவால்கள்லாம் நீங்க சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க ராசிநாதன் நீசத்துல இருப்பதால் மனதில் ஒரு ஐயப்பாடு, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீச கதியில இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் இனம் புரியாத ஒரு கவலை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால பிறர்கிட்ட ஆலோசனை கேட்காமல் இருப்பது, உறவினர்கிட்ட கூட சரி உங்களுடைய குறைகள் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கணும். எப்பம்பாரு இவர் புலம்புறதான் வேலை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அவமானத்தை உருவாக்கிடுவாங்க. நம்ம நல்லதான் போய் ஒரு ஆலோசனை கேட்டாலும் நீங்க புலம்புறீங்கிற சொல்லி உங்களுக்கு ஒதுக்கி தள்ளக்கூடிய தன்மை அந்த கிரகத்தால் உங்களுக்கு பாதகம் உண்டாகும். அதனால பாதிப்பு இல்லாமல் இருப்பது, குழப்பங்கள் தவிர்ப்பது. இந்த சந்திரன் உங்களுக்கு நீசத்தில் இருப்பதால் ஆனால் கடினமான உழைப்பு இந்த தினம் ஏற்படும். ஏற்றத்தாழ்வு உருவாக்கக்கூடிய தன்மை, உடனே கிடைப்பது கடினம் என்பது நீங்க இந்த தினம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். எனவே இந்த வேலை கூடுதல் கவனம் நீங்கள் சிறந்ததாக செயலாற்றுவது கால சிறந்ததாக இருக்கும். லாப நஷ்டத்தை பார்க்கும்போது கலந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வது சிறந்தது. ஓரளவு பண வரவு உங்களுக்கு இருக்கும். பணம் வரவு உங்களுக்கு குறைவே குறைவாது. ஆனால் இருப்பினும் கவனமாக செயலாற்றுவது சிறந்தது. நம்பியவர்களை ஏமாற்றக்கூடிய தன்மை உருவாக்கும். நீங்க யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களோ அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய காலம். ஆகவே நம்பியவர்களுக்கு நீங்க பணம் கொடுக்காமல் இருப்பது இந்த தினம் சிறந்தது. குடும்ப உறுப்பினருக்கும் சரி, உறவு மூலம் சரி, வாக்குவாதம் ஏற்படாமல் இருப்பது சிறந்தது. நிதானித்து செயலாற்றணும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் பிறரிடம் பேசிக்காம, வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயம் குடும்பத்துல பேசாமல் இருந்து வந்தாலே இந்த கடகராசிக்காரர்கள் கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே குடும்பம் நல்ல மேன்மைப்படும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 9ல் அமர்ந்திருப்பது மனைவினால ஆதாயம். 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது மனைவினால ஒரு ஆதாயம் கிடைக்கும். மனைவியை ஒரு ஆலோசனை மந்திரி வைத்துக் கொள்ளணும். இருப்பினும் உங்களுடைய சுபாவத்தை நீங்க மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. உங்க அதிகாரத்தன்மை நீங்க மாற்றிக்கொண்டு பணிந்து செல்வதே சிறந்த இந்த தினம். அதனால மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது இறை வழிபாடு செய்து கொள்வது இந்த தினம் பரிகாரமாக அமையும். ஆகவே மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு நீங்க களையறதுக்கு ஏதேனும் ஒரு இறைவனை தரிசனம் செய்வது, யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி 2026 உங்க சிம்ம ராசியில அடங்கிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மே மாசத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு உண்டான உறுதுணையாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை. இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை
கவனமாக இருந்து செயலாற்றணும், நிதானித்து செயலாற்றுவது சிறந்தது. உங்கள் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீசம், 2ஆம் உங்க ராசியில கேது பகவான். அதனால பழிச்சென்று பேசாமல் இருக்கணும் யாருடையும். சரி, பணி சுமை அதிகரிக்கும். அதனால நீங்க டக்குன்னு உங்களுக்கு தோன்றது இதுதான் அப்படின்னு நீங்க ஐடியா கொடுத்துட்டீங்க, அந்த வேலை உங்க மேல திணிச்சிருவாங்க. ஆகவே உங்களுக்கு புதிய புதிய யுத்திகள் கையாள திறன் உங்களுக்கு உண்டு. அஷ்டம சனி காலத்துல இந்த புதிய நுட்பம்லாம் நம்மளுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிந்தாலும் இன்றைய தினம் நீங்க சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. அதனால உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்காமல் இருப்பது, உங்களுக்கு தோன்றிய புதிய உத்திகள் பிறகு ஷேர் பண்ணிக்காமல் இருப்பது சிறந்தது சக ஊழியர்கிட்ட. அதனால தொடக்கத்துல ஆரோக்கியத்திலமாக போனாலும் பிற்காலத்தில் அது பாதகமாகவும் வரும். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அதனால சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதே சிறந்தது. மனதிலே ஒரு ஓய்வு கிடைக்கும், தொழிலும் ஒரு ஓய்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய யுக்திக்கு உண்டான ஓய்வு கிடைக்கும். அதனால உங்களுக்கு பணி சுமை குறைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால உடல், மனம், எண்ணம், அழுத்தம் குறைவாகவே வைத்துக் கொள்வது சிறந்தது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலம் பெறக்கூடிய தன்மை. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 8ல மறைந்திருந்தாலும் சூரியன் உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல புதனோட சேர்ந்திருப்பதால் மனைவி மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு உறவு பலம் பெறக்கூடிய தன்மை. பேச்சு நிதானம் வேணும். அவசியம் இருந்தால் மட்டுமே பேசணும். நிதானித்து செயலாற்றுவதே சிறந்தது. படபடபடன்னு பேசாமல் நிதானித்து சேர்ந்தாலே அனைத்து விதத்துல நீங்க குடும்ப விஷயத்தில் நீங்க வெற்றி பெற்று வாழலாம். அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். கோபம் வரும், உங்க கோபத்தை எதிரிகள்கிட்ட காட்டாமல் இருப்பது சிறந்தது. நீங்க ஏதேனும் உங்க கோபத்தால் பிறர்கிட்ட நீங்க அது எதிரித்தன்மை இந்த மனதில் உருவானால் அதுவே உங்களுக்கு பழி சொல்லுக்கு ஆளாயிடும். ஆகவே உணர்ச்சிப்பட்டு பேசாமல் முடிவு பின்னாடி எடுத்துக்கலாம், நம்ம ஒதுங்கி போகலாம். ஒதுங்கி இருப்பதே இந்த தினம் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் சொல்லி இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு வரணும். ஆகவே சற்று ஓய்வு காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் எதிரிகிட்டையும் சரி வாய் விட்டு பேசாமல் இருப்பதே சிறந்தது. ஆகவே இன்றைய தினம் நம்மளுக்கு அஷ்டம சனி காலம். அதனால 8ஆம் வீடு அப்படின்னாலே சஞ்சரிப்பது இந்த தினம் நம்மளுக்கு மனக்குழப்பத்தை, சற்று நெருக்கடி, தேவையற்ற அலைச்சல், உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்புன்னு வராமல் பார்த்துக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறது சிறந்தது. அடிக்கடி உடம்பு அரைக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கொள்வது சிறந்தது. உஷ்ண ரோகத்தால் பாதிப்பு உண்டாகும். ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. அதனால இந்த சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலங்களில் வாய்ப்புணர்வு வராமல் வயிறு உபாத்தை இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. இந்த மாதம் முற்பகுதியில் ஏற்பட்டது, பிற்பகுதியில் இது சரியாகிடும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால் மன அமைதியுடன் நிதானித்து வழிபாடு, தெய்வத்தை தவறாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது, சிவபெருமான மனதார வேண்டி வருவது, ஓம் நம சிவா, ஓம் நம சிவா, ஓம் நம சிவாங்கிற மந்திரம் அனுதினமும் ஜெபம் செய்து வருவது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலமாக பரிகாரமாகவே அமையும். ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி 2026 கன்னிய ராசியில் அடங்கிய நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் முதல் நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதம் அடங்கியது கன்னிய ராசி. மிகவும் சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். நம்மளுக்கு எத்தனையும் சாதகமா அமையக்கூடிய காலம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க அனுதினமும் சுகவாசமாகவே வைத்துக் கொள்வார். உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து விதத்துல பொருளாதாரத்திலே சரி, பணப்புழக்கம் சரி மிகவும் ஊக்கமாக இருக்கும். உங்க நிதி நிலை ஆதாரம் பயனுள்ளதாகவே அமையும். புதிய புதிய பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம். புதுசா ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொண்டே இருப்பீங்க. இந்த காலத்துல பார்த்த பொருள் மேல ஒரு ஆசை உண்டாயிடும், அது வாங்கி ஆகணும்.
இந்த முதலீடு செய்யணும், இந்த முதலீடு செஞ்சால் நல்லா இருக்கும், அதில் கவனம். ஆகவே மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அவசரமே கொடுக்கும். அந்த அவசரம் இல்லாமல் இருப்பதே சிறந்தது. உறவு துணையுடன் மகிழ்ச்சியாக மற்றும் இனிமையாக தருணம். அதாவது மனைவி கிட்ட நீங்க மகிழ்ச்சியாகவும் இனிமையாக இருக்கக்கூடிய தருணம். அனைத்து விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கிட்ட. பரஸ்பரமான மனநிலையோடு நீங்க அவங்ககிட்ட பேசும்போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் உண்டாகும், நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை. அதனாலதான் மனைவி சொல்றது மந்திரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனைவி பேச்சு ஓரளவு இந்த தினம் கேட்டு நடப்பதே உங்களுக்கு சிறந்தது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் நீசம் பெற்று இருப்பது லாபாதிபதி. லாபாதிபதி நீசம் பெறும்போது மனைவி மூலமா நம்ம பேச்சு கேட்டு நடந்து கொள்வது நம்மளுக்கு ஒரு பரஸ்பரமான மனநிலை உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள். அதனால ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடு இருக்காது. இருப்பினும் உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது. அதனால இந்த தினம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதம் மே மாதமே எடுத்ததாலே சூரிய பகவானால் நம்மளுக்கு ஆதகம், அது நம்ம சாதகமாக பாதகம் உருவாக்கி கொள்ளணும். ஆகவே கன்னியா ராசி அன்பர்கள் இறைவனை சார்ந்து பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது, மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்யும்போது பொருளாதார நிலை சற்று உயரும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமக்கப்படும். வேலை பளு உங்களுக்கு அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் கொடுக்கும். கண்ட சனி காலத்துல நிலம் எப்படி வாங்குறது, வீடு எப்படி வாங்குறது, செவ்வாய் பகவான் அதிலே கூடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிலத்துக்கு உண்டான தன்மை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை. வாங்கலாம், உடனே இந்த இடம் பிடிச்சிருக்குது வாங்கலாம்னு அட்வான்ஸ் கொடுத்துருங்க செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்குள்ள. ஆகவே இந்த நிலம் நீங்க நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொருளாதார சிக்கல் தவிக்கிறது எப்படிங்கிறது யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். அரசாங்கம் மூலமா பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆகவே இந்த மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர் மிகவும் சாதகமாக மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். பொருளாதார உயர்வும், வேலை பளு நல்லாவாக இருக்கும், உறவு நல்ல பலம் பெறும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆகவே பிறர்கிட்ட அறிவுரை சொல்லி நீங்க பழக்கப்படுவீங்க. இந்த கன்னியா ராசிக்காரர் பிறருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு நன்மதிப்பு உருவாக்கும். துளாராசி அன்பர்களுக்கு துளாராசியில் அடங்கிய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இன்று மே மாதம் 3ஆம் தேதி 2026 துளாராசியில் சித்திரை 2ஆம் பாதம் 2 பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாகம் 3 பாதங்கள் அடங்கியது உங்க ராசிக்கு அடங்கிய நட்சத்திரங்கள். ஆனால் இந்த தினம் இந்த கவலை இல்லாமல் இருக்கணும். நாள்தோறும் செய்தவற்றை நல்லுறக்கம் கொள்வதில் கணித்து கொள்ள வேண்டும். மீள்வதில்லைங்கிறது மன உறுதியோட இருக்கணும். ஆகவே இந்த தினம் இந்த பொதுவான கவனம் செலுத்தக்கூடிய தன்மை. சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருப்பது, 12க்கும் 9ஆம் அதிபதி புத பகவான் 7ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். தொட்டது தொடங்கும் சொல்லும், பொன் போன்ற நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகவே வேலையிலும் சரி தடைகள் எதுவுமே இருக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் ஆக்கிடுவோம். இந்த தடை இருந்தாலும் நீங்க இல்லாமல் ஆக்கிடுவீங்க தானவே. அதனால உங்களுக்கு விடாமுயற்சி மூலம் நல்ல ஒரு நல்மதிப்பு, வெற்றி பெற வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆகவே செயல்பாடுகள் நிரூபிக்க கூடுதலான முயற்சிகள் தேவை. ஆகவே இந்த செயல்பாடு நீங்க முயற்சிகள் ஈடுபாடு செய்து கொள்ளும் போது அவசரம் இல்லாமல் செய்து கொள்வது சிறந்தது. பண வரவு அதிகரிக்கும். தேவையில்லாத சமயத்தில் நீங்க எதிர்பாராத கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே போன்ற சில இடங்கள் பணம் முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீசம். ஆகவே முதலீடு தவிர்ப்பது நல்லது. ஆகவே செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2க்கும் 7ஆம் அதிபதி 6இல் மறைந்து
ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் இந்த முதலீடு செய்யாமல் இருப்பது சிறந்தது. நீங்கள் பேங்க்லன்னா எப்படி வாங்கிக்கலாம், டெபாசிட் செஞ்சுக்கலாம். முதலீடுங்கிறது தனி. வியாபாரம் நிமித்தமாக ஒரு டெபாசிட் செய்யக்கூடாது. சிறு சேமிப்புக்கு நீங்கள் டெபாசிட் செய்து கொள்ளலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் மனதில் எப்பவுமே ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல மறைவு. அதனால் இந்த தினம் நீங்கள் கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. அதே போல் கடனும் கொடுக்கக்கூடாது. ஆகவே இந்த தினம் இந்த துலா ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. வயிறு உபாத்தை இல்லாமல் பார்த்து கொள்ளணும். வாய்ப்புன்னு வராமல் பார்த்து கொள்ளணும். சூரிய பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் அதிலே செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் வாய்ப்புன்னு இல்லாமல் பார்த்து கொள்வதே சிறந்தது. மனதை கட்டுப்படுத்தி கொள்வதே சிறந்தது. மனதிலே ஏற்படக்கூடிய எண்ணத்தை தைலஸ்தானம் செய்து சரி பண்ணிக்கணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை தைலஸ்தானம் வாய்ப்புன்னெல்லாம் வரக்கூடாது. நல்லா இளநீர் சாப்பிடுங்க, நல்ல நீர்மோர் சாப்பிடுங்க. நீர் ஆகாரம் அதிகமாக உட்கொள்ளும் போது இந்த வாய்ப்புன்னு வயிறு உபாத்தை இல்லாமல் உங்களுக்கு கிரக பலன் நல்ல சிறந்ததாகவே இந்த தினம் அமையும். ஆகவே நீங்கள் சுலபமாக எந்த விதமான பொருள் வாங்கணுன்றாலும் 1க்கு 2 முறை யோசனை செய்து முடிவெடுத்துக் கொள்வதே சிறந்தது. ஆகவே இந்த தினம் மே மாதம் கவனமாகவும் செயலாற்றுவது நல்லது. உங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது இந்த தினம் சிறந்தது. பிறகு ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது இந்த தினம் சிறந்தது. நான் செய்கிறது செயல் சரியா தவறா என்று உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள்ட்ட பேசி அதுக்குண்டான முடிவு மேற்கொள்ள வேண்டும். ஆகவே மொத்தத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருநாள் திருமணம் கைப்படும், புத்திர பாக்கியம் கொடுக்கும், அத்தனையும் அடையக்கூடிய தன்மையே அமையும். ஆகவே திருமணத்துக்கு தயாராக இருக்கும் அன்பர்களுக்கு, இந்த துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் கைமேல் அமையும். சரி, அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக ராசியில் அடங்கிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் முழு நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்கள் மே மாதம் 3ஆம் தேதி சில தடைகள் அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே இக்காலத்தில் பொறுமையும் கையாள்வது சிறந்தது. பொறுமையாக இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு அமையறதுக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அல்லது உணர்ச்சி பூர்வமான பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்தில் உங்க ராசியில நீச சந்திரன் அமர்ந்து இருக்கும் போது மன போராட்டம் அதிகரிக்கும், அவசர புத்தி கொடுக்கும். அதனால் அந்த அவசரத்தை நீங்க தவிக்கணும். எதுவே முடிவெடுக்கும் போது நிதானித்து முடிவெடுப்பதே சிறந்தது. பொறுமை இந்த தினம் மிகவும் சிறந்தது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வையில சந்திர பகவான். ஆகவே இரண்டுமே ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களுக்கு சரி செய்துவிடும். ஆகவே இந்த பயணம் மேற்கொள்ளும் போது வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அன்பர்கள் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இதனால உங்களுக்கு ஒரு புதிய நட்பு ஏற்படும் இந்த தினம். அந்த நட்புனால பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே இந்த தொடக்கத்திலே இருக்கக்கூடிய கிரகத்தை இந்த தினம் உங்களுக்கு தொழில் துறையில போட்டி பொறாமை அனைத்தும் இருக்கும். அதெல்லாம் நீங்க வெற்றி பெற்று வந்துடுவீங்க. சமூக ரீதி உங்களுக்கு நல்ல ஒரு வலைதளங்கள் உருவாகும். நீங்க ஏற்கனவே ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகும். மன நிறைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அவசரமான முடிவு மற்றும் பதட்டமான முடிவு எடுக்காமல் இருப்பது சிறந்தது. ஒரு எச்சரிக்கையாக நம்ம இந்த விருச்சிக ராசிக்கால் இருப்பது சிறந்தது. உடல் மற்றும் மன அழுத்தம் குறையிறதுக்கு உடற்பயிற்சி மேற்கொண்டால் உங்களுக்கு போதுமானது. ஆகவே மற்ற கிரக நிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல குரு, 8இல் குரு இருக்கும்போது உங்களுக்கு சற்று பின்னடைவு. சந்திரன் உங்களுக்கு ராசியில் அமர்ந்த நீச கதியில் இருப்பதால் உங்களுடைய 9ஆம் அதிபதி உங்க ராசியில் அமர்ந்திருப்பார். அதனால் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. ராகு 4ஆம் இடத்துல உடல் ரீதி மன ரீதி
ஒரு போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய காலம். ஆகவே சற்று நிதானித்து இருப்பதே சிறந்தது. தனுராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி 2026 தனுராசியில் அடங்கிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரை. ஆகவே இந்த தினம் தனுராசிக்காரர்கள் கவலையான மனநிலை உருவாகும். இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாகவே சென்றடையும். ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன், ஒரு மறைவா ஸ்தானாதிபதி மறைவில் இருப்பது சிறந்தது. ஆனால் வேலை பணி நல்லா உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் பேசும்போது நிதானித்து பேசுவது சிறந்தது. வேலை சுமை அதிகமாக இருக்கலாம் இந்த தினம். ஆகவே சற்று பொறுமையாக இருப்பது, புதிய புதிய யோசனைகளுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறந்தது. புதிய யுக்திகள் நீங்க கையாளும். எந்த வேலை செய்து கொண்டாலும் உங்களுடைய மேனேஜரோ உங்க எம்டியோ குறை காண்றாருன்னா நீங்க ஒரு புதிய யுக்தியாக கையாண்டு அந்த தொழில நீங்க முன்னேறதுக்குண்டான வழி தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே இது செய்தால் அவ்வளவு சீக்கிரம் முடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால இந்த பொருளாதார நிலை நம்ம பார்க்கும்போது சீராக இருந்தாலும் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் ஏற்படலாம். அந்த பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலீட்டை நீண்ட காலமாக நோக்கி சிந்தனை செய்து கொள்வது சிறந்தது. நீங்க ஏதேனும் ஒரு முதலீடு செய்யணும்னா அந்த முதலீடுக்குண்டான ஒரு தொகை எடுத்து வைப்பது சிறந்தது. அதனால உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஏதேனும் ஒன்று செய்தே ஆகணுங்கிறது ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய தன்மை. ஒரு ராசிநாதன் ஒரு ராசி சனியுடன் சேர்ந்து இருப்பது ஏதேனும் ஒரு குழப்பத்தை உருவாக்கும். உற்றார் உறவினர்கள் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே உங்களுக்கு முடிவு செய்து கொள்வது, திட்டமிட்டு கொள்வது உங்களை தடை செய்வார்கள். குடும்ப விஷயத்துல சற்று நிதானித்து இருப்பதே சிறந்தது. திருமணம் வாழ்க்கை தயாராக இருக்க அன்பர்கள் திருமணம் பேசி முடித்துக் கொள்ளலாம். சிறிய மனசோர்வு ஏற்படலாம். ஆகவே இந்த பொண்ணு பார்த்தோம், அந்த பொண்ணு பார்த்தோம், இந்த பையனை பார்த்தோம், அந்த பையனை பார்த்தோம், எதுவுமே நம்மளுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சோர்வு உருவாகும். அவர் திருமண விஷயத்தில் சற்று நிதானித்து முடிவெடுத்துக் கொள்வது சிறந்தது. இந்த மாதம் மே மாதம் 26ஆம் தேதி குரு திருமண பாக்கியம் கூடும். அது வரைக்கும் உங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். ஏதேனும் ஒரு அவசரப்பட்டு யாருக்கும் பேசாமல் இருந்து வருவது கால சிறந்ததாக. இந்த மாதத்தின் சரி, இந்த வாரத்தின் சரி, இந்த நாளும் சரி, உங்கள் உடல் ரீதி சற்று பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறு வராமல் பார்த்துக் கொள்வதே சிறந்தது. உடல் கோளாறு வராமல் இருக்க உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு கடைபிடிப்பது சிறந்தது. சந்திர பகவான் உங்கள் நீசத்தில் இருக்கிறதால், செவ்வாய் சனி சேர்ந்திருப்பதால் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு வேணும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு. கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. இந்த மாதம் முழுவதும் வைகாசி மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு நிலை மாறிடும். ஆகவே கடன்கள் ஏதேனும் வாங்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்த. 10ஆம் அதிபதி தொழில் ரீதி கடன் வாங்கலாம், ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கலாம், ஒரு ஹவுசிங் லோன் வாங்கலாம். அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தவறான முடிவுக்கு நீங்க வராமல் இருப்பதே சிறந்தது. சற்று பொறுமையாக இருக்கணும். பேசிக்கொள்ளலாம். இதெல்லாம் பேசி கொள்வதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதகம் அடையாது. அதனால கடன் இருந்து தப்பித்துக் கொள்வது சிறந்தது. அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி 2026 மகர ராசியில அடங்கிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 3 பாதங்கள், திருவண நட்சத்திரம் முழு நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் அடங்கியது மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். இந்த தினம், இந்த வாரம் சரி, இந்த மாதம் சரி, கலவையான பலனே உங்களுக்கு அமையும். சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து, சனி பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக தன்மையாக அமர்ந்துள்ளது. இந்த தினம் தொடக்கத்தில் நீங்கள் செய்த நீண்ட கால கடினமான உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்கள் உதவியுடன் முடித்துக் கொள்வீர்கள். ஏதேனும் உங்களுக்கு ஒரு தடை இருந்தால் அது முடித்துக் கொள்வதே சிறந்தது. உழைப்புல உங்களுக்கு சரியான முறையில உங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நான் சொந்த தொழில் செய்கிறேன், ஒரு பிஸ்னஸ் செய்யணும்,
நம்ம ஒரு தொழில் கற்றுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் நம்ம வந்து அடி எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு எல்லாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்வையாக பார்க்குறாங்க, இதுலேருந்து நான் மீண்டு வரணுங்கும்போது சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இயங்குவதால் உங்களுடைய உத்திகள் கையாளக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு பொருளாதார உயர்வுக்குண்டான வாய்ப்பு உருவாகும். பண வரவு மகிழ்ச்சிகரமானவே தரும். அதனால நேரத்துக்கு தேவையற்ற செலவுகள் வரக்கூடும் என்பதை சேமித்து வைத்துக் கொள்வது சிறந்தது. தேவையில்லாத செலவெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு எந்த விதமான பொருட்கள் வாங்காமல் இருப்பது சிறந்தது. சந்திர பகவான் உங்கள் லாபத்தில் இயங்கினாலும் நீசத்தில் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. குடும்பத்தில் ஒற்றுமை பலனளிக்கும். இந்த மனத்தில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு சில நாட்களில் உங்களுக்கு நன்மையாக முடியும். இந்த நாள் உங்கள் குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலம். ஆகவே நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டு இருந்தால் பயணம் மேற்கொள்வது சிறந்ததாகவே அமையும். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு சிறந்த ராகு காலத்தில் பரிகாரம் செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தன்மையே அமையும். உங்கள் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த மகர ராசிக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம் மேன்மை அடையும். சற்று கவனத்தோடு கையாள்வது சிறந்தது. மனைவி கிட்ட பேசும்போதும் சரி, தாயார்கிட்ட பேசும்போதும் சரி, பொறுமையாக இருந்து வருவது உங்களுக்கு நல் மதிப்பு உண்டாகும். ஆகவே சுக்கிர பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் நீங்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. அதனால் உங்களுக்கு அனைத்து சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு வெற்றி பெறும். இருப்பினும் குடும்பம் மேன்மை அடையும். பொருளாதாரம் உயர்வும் தொழில் மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஆகவே இந்த தினம் உங்களுக்கு சிறந்ததாகவே அமர்ந்துள்ளது. கும்பராசி அன்பர்கள், ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி 2026 கிரக நிலைப்படி உங்களுக்கு ஒரு முக்கிய மாற்றங்கள் நிலவக்கூடிய காலம். ஆகவே இன்றைய தினம் முக்கிய அம்சங்களே இங்கு இருக்கும். ஆகவே இந்த தொடக்கத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து நீசத்தோடு இருக்குது. திடீர் மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத விவரங்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு மனத்தில் இருக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை, மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய தன்மை, புதிய யுத்திகள் கையாளக்கூடிய தன்மை, மன ரீதியாக தெளிவு மற்றும் நீண்ட காலமாக இலக்குகளை நோக்கி சிந்திக்கும் நாளாக அமையும். எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே உணர்ச்சி ரீதியாக மன ரீதியாக கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. நீங்கள் செல்லும் பாதை தெளிவாக புரிந்து கொள்வதே சிறந்தது. நம்ம போகிற பாதை இந்த தினம் சரியா, நம்ம ராசியில் அடங்கிய நட்சத்திரம் நமக்கு தவறான வழி காட்டுவதா, 7.5 சனி ஆச்சு, செவ்வாய் அதிலே கூடி இருக்குது, முயற்சி ஸ்தானாதிபதி நட்பு ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில 2ஆம் இடத்துல இருந்து சனியோட இணைந்து யுத்த கிரகமாக இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வழிகாட்டியாகவே திகழ்வார். குரு 5ஆம் இடத்துல இருப்பதால் குரு பகவானால் உங்களுக்கு பெரிய அனுகூலம் உண்டாகும். அதனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஆகவே இந்த தினம் 3ஆம் தேதி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் பகவான் அனுகிரகத்தோடு குரு பகவான் சேர்ந்திருப்பது முன்னேற்றம் மற்றும் வரலாம். தொழில் ரீதி சில சாதகமான தன்மையை உருவாகும். வியாபாரத்தில் புதிய யோசனைகள், எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் திடீர்னு ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் வந்தால் பரிசீலிப்பதே சிறந்தது. 1க்கு 2 முறை நம்மளால இந்த வேலை செய்து கொடுக்க முடியுமாங்கிறது முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உருவாகும். பெரிய பெரிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். சந்திர பகவான் நீசத்தோடு இருந்தாலும் ஒரு யுக்திகள் சிறந்ததாகவே அமையும். பெரிய பெரிய மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய தன்மை. இந்த விடுமுறை நாளாச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த செய்யக்கூடிய முடிவு பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சேரக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியம் சற்று தூக்கமின்மையாகவே இருக்கும். ஆகவே நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்வது இந்த தினம் சிறந்தது.
ஓய்வுக்கு மனம் கேட்டுக்கொண்டே இருக்கும். மன அழுத்தம் கொடுக்குது, தூக்கம் வருது அப்படின்னு அயன சயன சுகத்தால் நீங்க வந்து தவிக்கக்கூடிய தன்மை. ஆகவே நிதானித்து உடல் மனதுக்கும் உடலுக்கும் சோர்வுக்கும் நம்மளுக்கு தேவையானது ஓய்வு. ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும். ஆகவே இந்த தினம் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு ஓய்வெடுக்கணும். குடும்பத்துக்கு உண்டான உறவுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்கணும். வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் பணியிடத்தில் நீங்கள் நன்மதிப்பு பெறக்கூடிய காலம். ஆகவே தடைப்பட்ட காரியங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக செய்து கொள்ளக்கூடிய தன்மை, முடிவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த தினம் மிகவும் சிறந்ததாகவே அமையும். அடுத்தபடியாக மீன ராசி அன்பர்கள். மீன ராசி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அடங்கியது மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி எப்படி இருக்குது? உள்ளுர்கள் இருக்கக்கூடிய தன்மை, உள்ளுணர்வு, நம்மளுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை. இந்த நாளில் நம்மளுக்கு கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் எது நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னு திட்டமிடக்கூடிய காலம். அது முன்னேற்றத்துக்குண்டான வழி இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான முடிவு எடுத்துக்கொள்ள சூழ்நிலை உருவாகும். ஆகவே எச்சரிக்கை உங்களுக்கு. பெற்றோர்களா அல்லது மேலதிகாரிகள் பேசும்போது கவனமாக இருப்பது சிறந்தது. சனியும் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் சற்று கவனத்தோட இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்திக் கொள்வது சிறந்தது. உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நீசத்தோட இருப்பது பூர்வ புண்ணியம் ஸ்தானாபதி பாக்கியத்துல வந்து நீசமடைகிறார். ஆகவே ஏற்றத்தாழ்வு சந்திக்க வேண்டிய காலம் இன்றைய தினம். ஆகவே உடல் நம்ம உறவினர்கள் சொல்லக்கூடிய தன்மையில தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். புதிய ஏஜென்ட் எதுன்னு வருதுன்னா அது 1க்கு 2 முறை யோசனை செய்து கொள்வது, முடிவெடுப்பது சிறந்தது. நீங்கள் மற்றவர்களுக்கு கவனத்துடன் ஏற்கும் வகையில் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாரும் கண்டா பிடிக்கின்ற தினம். எல்லாரும் நல்லா அன்போட பேசக்கூடிய தன்மையாக இருக்கும். பண விஷயத்தில் ஈடு செய்து கொள்வது சிறந்தது. பண யோசனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த முதலீடு செய்தெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வருவாய் நம்மளுக்கு ஈட்டணும், இந்த வருவாய்க்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்து கொள்ளக்கூடிய காலம். ஆகவே இந்த மீன ராசி அன்பர்கள் சற்று நிதானித்தும் கவனமாக இருந்து, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் இறுதிக்குள் 5ஆம் இடத்தில் செல்லும் போது ஒரு 12 வருடம் கழித்து உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருப்பது இந்த மாதம் இறுதியில மே மாதம் 26ஆம் தேதி மேலே உங்கள் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். அது வரைக்கும் சற்று பொறுமையாக நிதானித்து செயலாற்றுவதை சிறந்தது. அவசரம் வேண்டாம். ஆகவே சூரிய பகவான் உங்களுக்கு வழிகாட்டியாகவே திகழ்வார். 2ஆம் இடத்தில் புதனோட இணைந்து இருப்பதால் புதனும் சூரியனும் உங்களை வழிகாட்டியாகவே திகழ்வார்கள். ஆகவே பயணம் மேற்கொள்ளும் போது விஷய சம்பந்தப்பட்ட ஜந்துக்களால் நம்ம பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். சில விஷயங்கள் அமைதியாக இருந்து மற்றவர்கள் என்ன பேசுறாங்க, அதனால நம்மளுக்கு ஒரு பிற்காலத்துல நம்மளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடுமா இதெல்லாம் நீங்க பார்த்து முடிவு செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய காலமாகவே இந்த தினம் அமையும். ஆகவே மொத்தத்தில் உங்கள் பார்க்கும்போது இந்த தினம் அமைதியாக இருப்பதும் கவனமாக செயல்படுவதும் எச்சரிக்கையாக இருப்பதும் மன தெளிவாக முடிவு எடுத்துக் கொள்வதே உங்களது இன்றைய தினம் கால சிறந்ததாக அமையும் சொல்லி விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளமுடன்.